மாற்றி மாற்றி பேசும் நாவுக்கு சொந்தக்காரரான செல்வ பெருந்தகையின் வாழ்க்கை சரிதம் கிட்டத்தட்ட பச்சோந்திக்கு ஒப்பானது. இவர் தனது அரசியல் பயணத்தை புரட்சி பாரதம் கட்சியில் துவங்கினார். அக்கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியிடம் மன்றாடி ரிசர்வ் வங்கியில் பியூனாக வேலைக்கு சேர்கிறார் இப்போதைய கோடீஸ்வரரான அப்போதைய ஏழை. இச்சமயத்தில் ஆடிட்டர் பாண்டியன் என்பவர் படுகொலை செய்யப்படுகிறார். அதில் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருப்பதாக பேச்சு கிளம்பவே அவரை கட்சியிலிருந்தே கிளப்பினார் பூவை ஜெகன்மூர்த்தி. பின்னர் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியிடம் அடைக்கலமாக்கிறார். அங்கு சில நாட்களிலேயே அவரது சுயரூபம் தெரியவர விடை கொடுக்கப்பட்டார் இந்த கேள்வியின் நாயக்கன். எஞ்சியிருந்த ஒரே ஒடுக்கப்பட்டோர் கட்சியான திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் தான் செல்வ பெருந்தகையின் நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருந்தது. அங்கு போனதும் அண்ணனின் ஆட்டம் அதிகமானது. இதனால் 2001 மற்றும் 2006 அதிமுக ஆட்சியின் போது இதே செல்வ பெருந்தகையின் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இந்த சூழலில் 2006 ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட தலைமைக்கு துரோகம் செய்து சட்டமன்றத்தில் தனியாவார்த்தனம் செய்தார் செல்வ பெருந்தகை. இதனால் அங்கிருந்தும் வெளியேற்றப்பட தேசிய கட்சியான மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். கொஞ்ச நாட்களிலேயே இவரது வண்டவாளங்கள் தண்டவாளம் ஏற அவருக்கு டாட்டா காண்பிக்கப்பட்டது. கட்ட கடைசியாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்து சேர்ந்தார் இந்த மாண்பாளர். 2011, 2016 காங்கிரஸ் சார்பில் செங்கத்திலும் ஸ்ரீபெரும்புதூரிலும் நின்று தோல்வியை தழுவி 2021 தேர்தலில் அதே ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரம்புக்கு மீறி சொத்துக்களை குவித்து லண்டனில் கல்லூரி ஒன்றை துவக்கியுள்ளாராம் செல்வ பெருந்தகை. இல்லை என்று மறுக்க முடியாத அளவுக்கு அந்த கல்லூரியின் இயக்குநர்களில் ஒருவராக இருக்கிறார் செல்வ பெருந்தகையின் மனைவி உமையாள். 30 ஆண்டுகளுக்கு முன் பியூனாக இருந்தவருக்கு லண்டனில் கல்லூரி கட்ட பணம் எப்படி கிடைத்தது? ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் ஏதேனும் ஆதாயம் கிடைத்ததா? விடுதலை புலிகள் மூலம் ஏதேனும் பொருளீட்டினாரா என்று கேள்வி எழுப்புகின்றனர் சமூக ஆர்வலர்கள். இதற்கெல்லாம் பதிலளிப்பாரா செல்வ பெருந்தகை என்பது பலரின் கேள்வி.